அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தை நமக்கு தந்தார். கர்த்தர் நல்லவர். அடிக்கடி நாம் சொல்ல வேண்டும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில் ஒருபொழுதும் பிரச்சனை வராது என்று தேவன் வாக்கு பண்ணினதில்லை. உண்மையிலே அதற்கு அப்படி நேர்க்கெதிராகத்தான் அவர் நம்மை எச்சரிக்கின்றார். நம்மை சுற்றிலும் வாழுகிறவர்கள் பூரணர் அல்ல, நாம் பூரணர் அல்ல. நாம் எல்லாருமே தவறு செய்கிறவர்கள், நாம் எல்லாருமே தவறான தீர்மானங்கள் எடுக்கிறவர்கள். கடந்த காலங்களில் நம்மை காயப்படுத்தினவர்கள் இருக்கலாம். ஆனால் இங்கு எது முக்கியமோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது முக்கியமான விஷயம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காயத்தை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான். காயங்களும் இடரல்களும் உங்களுக்குள் வேரூன்றுபடி நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய சேதாரத்தை உண்டாக்கிவிடும். மாறாக மற்றவர்களை மன்னிப்பதன் மூலமாய் சந்தோஷம் சமாதானம் உங்களுக்குள் வேரூன்றி வாழ்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள். அது உங்களை தொடர்ந்து முன்னேற செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. ஒவ்வொரு கடினமான எதிர்ப்பின் நடுவிலே உயர்வுகளையும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் பெருக்கங்களையும் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியன் வெப்பம் கொடுக்கிறது, கார்மேகங்கள் மேலே சூழ்ந்திருக்கிறது. சூழல் எதுவாயிருந்தாலும் நம்முடைய பரமபிதா சகலத்தின் மீது ஆளுகை செய்கிறார். அவரை மீறி எதுவும் உடைய வாழ்க்கையில் நடக்காது. அவரை கடந்த எந்த தீமையும் ஸ்தோத்திரம் உங்கள் மீது மோதாது என்பதை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். Glory to God. சுற்றிலும் கடினமான சூழ்மை இருந்தாலும் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திடுங்கள், உங்கள் இதயத்தின் நல்ல துதி பாடலை பாடுங்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய இதயத்தினுடைய மகிழ்ச்சியை கர்த்தருக்கு முன்பாக கொண்டாடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தும்படியாய், நன்மை செய்யும்படியாய், வழி நடத்தும்படியாய் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென்.
எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்வோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதை படிக்க தவறக்கூடாது. ஓகே, உங்களுக்கு புரிகிற வரை அதை படித்து கொண்டே இருங்கள். புரிந்த பின்பு படிக்கிறதை நிப்பாட்டுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புரிந்து படித்தால் கோடி நன்மைகள் நம்மை சூழ்ந்து வரும். புரியாமல் படித்தால் வகுப்பு பாடத்தை படித்து விட்டு போவது போல் படித்து விட்டு சென்று விடுவோம். 24ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி எண்ணப்படும்? அப்படியே எண்ணப்படும். அப்படி என்றால் இந்த முதல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அறிந்தால்தான் அப்படியே எண்ணப்படும், அப்படியே நடக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியே எண்ணப்படும் என்றால் அப்படியே நடக்கும் என்று அர்த்தம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். ஓகே, அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் அப்படியே நடக்கும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் அப்படியே நடக்கும். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதன் மிக முக்கியமானது. அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக உன்னை ஏற்படுத்தினேன், 17ஆம் வசனம் என்று எழுதியிருக்கிறபடியே அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக தேசங்களுக்கு, இங்கே ஜாதிகளுக்குன்னு போட்டிருக்கோம், நம்ம மாற்றி படிக்கணும். அநேக தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாமுக்கு எப்படி நடந்ததோ அப்படியே நமக்கும் நடக்கும். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முடிவு சொல்லுது. அநேக தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக மாற்றினேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக போஷிக்கிற தகப்பனாக உன்னை ஏற்படுத்தினேன். இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கும் அப்படியே நடக்கும். அதுதான் இந்த அதிகாரம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படி அவர் தகப்பனாயிட்டார்? ஸ்தோத்திரம். அநேக தேசங்களுக்கு தகப்பன். எப்படி சிம்பிளாக தகப்பனாக மாறிட்டார்? எவ்வளோ இலகுவாக மாற்றிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும். உலகத்தில் இருக்கிற அநேக தேசங்களுக்கு ஆபிரகாமை தகப்பனாக மாற்றிவிட்டார். எப்படி மாற்றினார்? அவரை விசுவாசித்தான், அவ்வளவுதான். வேற கடினமாக ஒன்றும் செய்யலை. தேவனை விசுவாசித்தார். சிம்பிள். ஆகவே உனக்கும் அப்படியே நடக்கும் விசுவாசித்தால் என்று வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதான் இன்னைக்கு பிரசங்கமே, அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் சொல்லப்பட்டபடியே, எவ்வளவாய் வானத்தின் நட்சத்திரங்களை போல் இவ்வளவாய். 500 கோடிக்கு மேலே கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். 500-600 கோடி பேர் இருக்கிறாங்க. இவ்வளவாய் என்று சொல்லப்பட்டபடி அநேக தேசங்களுக்கு தகப்பனாய் மாறுவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லை, எதுவும் இல்லை. நடப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஓகே, உங்களுக்கு நடப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. நடப்பதற்கு சாத்தியக்கூறு வேணுமா? வேண்டாம்.
காலியாக போனாலும் கற்சாடியிலிருந்து தண்ணியை, கற்சாடியில் இருக்கிற தண்ணியை நமக்கு திராட்சரசமாக மாற்றி கொடுப்பார். சூழ்நிலைமையை மனிதனுக்கு சாதகமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். இல்லை, அங்கே தான் அம்மே அற்புதத்தை ஆரம்பிக்கிறார். இல்லை, திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது, அங்கே தான் அற்புதமே தொடங்குது. இல்லைங்கிற சூழ்நிலைமையில் இருக்கிறது என்ற நிலைமையை உண்டாக்கி கொடுக்கிறார். நமக்கு தான் சூழ்நிலைமை, தேவனுக்கு சூழ்நிலைமை கிடையாது. மனிதராகிய நமக்கு தான் சூழ்நிலைமை, தேவனுக்கு அந்த சூழ்நிலைமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கும் சூழ்நிலைமை இருப்பது போல் அவருக்கும் சூழ்நிலைமை இருக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைமை நமக்கு பெருசு, நம்முடைய சூழ்நிலைமை அவருக்கு பெரிது கிடையாது. ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு பஞ்சம், அந்த பஞ்சத்தில் இளையகுமாரனை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி, தட்டி தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி, பிரைஸ் காட், உலகத்திற்கே ஒளியாய் மகுடமாய் மாற்றிவிட்டார். சும்மா பஞ்சத்தை வைத்து பந்தாடிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பஞ்சம், பசி, அவ்வளோதான். உணர்வு தான் வேலை செஞ்சது இளையகுமாரனுக்கு. உணர்வு வேலை செஞ்சால் போதும், அந்த உணர்விலிருந்து பிரைஸ் காட் எவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் செழிப்பும் கொண்டு வரணும் அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்குறார். ஒரு இமைப்பொழுதில் நடக்குது பாருங்களேன். இல்லை, ரசம் இல்லை, சரி, ஒரு இமைப்பொழுதுலேயே ரசம் உண்டாகுது. பிரைஸ் காட். பஞ்சம், ஒரு ஃபியூ செகண்டுக்குள்ளேயே அப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பெரிய சீமானாக மாறிடுறான். எல்லா சொத்துக்கும் உரிமையாக மாறிடுறான். உரிமையாக இருந்தவன் வெளியே போயிட்டான். இதெல்லாம் நடக்குமா? நடந்தது. அதான் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், தீர்க்கதரிசி கடன் வாங்கி செத்து விட்டார். மோசமான ஊழியக்காரர், கடன் வாங்குகிற ஊழியக்காரர். பிரைஸ் காட். தீர்க்கதரிசி காலத்தில், எலியா தீர்க்கதரிசி காலத்தில் கடன் வாங்கி மரித்து விட்டார். அந்த நாட்டிலே கடன் வாங்கியிருக்கிறான் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 3 வருஷம் பஞ்சம், அதுவும் இருக்குது நாட்டில். ஆனால் எண்ணெயில் வல்லமை 3 வருஷம் தங்கி, பானைக்குள் பிரைஸ் காட் 3 வருஷம் வல்லமை தங்கியிருந்தது. ஆவியானவர் பானைக்குள்ளிருந்து வெளியே போகவே இல்லை. எண்ணெய் கலசத்திலிருந்து ஆவியானவர் வெளியே போகவே இல்லை, உள்ளே தங்கிட்டார். உள்ளே தங்கியிருந்து எல்லா நன்மைகளையும் பஞ்சம் தீர் வரைக்கும் அற்புதம் செய்து கொண்டு இருந்தார். ஸ்தோத்திர. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கலசத்துக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டிலுக்குள்ளே, அரிசி பானைக்குள்ளே கூட தேவனுடைய வல்லமை தங்கி இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கேயும் அற்புதம் செய்வார், அதற்குள்ளே இருந்தும் அற்புதம் செய்வார். உங்கள் பாக்கெட்டுக்குள் காலியாக இருந்தாலும் சரி, உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேயும் அற்புதம் செய்வார். கதிராபதற்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையை சொல்லுமா? ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு முறை விசுவாச போட்டியை எனக்கு நானே வைத்தேன். எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது, இண்டிகா. அப்போ தான் அந்த காரு வந்தது. அந்த காரை வாங்கியிருந்தேன். விக்கிரவாண்டியில் விபத்து ஏற்பட்டது. அந்த வண்டியை கடலூரில் சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். அப்போ மறைந்த பால்ராஜ் ஐயா அவர்கள், பாஸ்டர் கடலூர் போகிறீங்களா? ஆமாம். எப்படி போவீங்க? பஸ்ஸில் போனோம். நான் அங்கே தான் போகிறேன், வீட்டுக்கு வண்டி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வண்டி கொண்டு வந்து என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க. சரி, வரும்போது பஸ்ஸில் வரணும்ல, நான் பேர்ஸ் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன், காசு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். பிரைஸ் காட். கம்பெனி விட்டு வெளியே வரேன், பாக்கெட்டில் காசு இல்லை. இப்போ நான் நெய்வேலி வரணும், என்ன செய்யணும்? கோண்டூர்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நடந்து வந்தேன். இன்னும் ஆஸ்பத்திரியிலேருந்து பஸ்ஸில் போனோம். ஏத்தாப்பில் ஜூலி ஸ்டுடியோ, நமக்கு அன்பு மகன், நம்மளை தகப்பனாக நேசிக்கிறவர். போய் கேட்டால் உடனே கொடுத்துருவார், காரையே கொடுத்துருவார். அதுக்கு பின்னால் பாஸ்டர் வீடு, அவர்கிட்ட போய் கேட்டால் எத்தனை ஆயிரம் வாங்கிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ செல்ஃபோன் இருக்கிற காலம், கையில் செல்ஃபோன் இருக்குது. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது.
ஐயா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். ஒரு பாஸ்டர், நான் இப்போ ஜிஹெச்சில் நின்றுட்டுருக்கிறேன் கடலூரில் அப்படின்னு. நான் அங்கே வாரேன் இல்லைங்க அப்படின்னாரு. வந்து என் பக்கத்தில் பிரேக் போட்டு, இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் நெய்வேலிக்கு போகணும் அப்படின்னாரு. நான் அங்கே தான் போகிறேன் வாங்கன்னாரு. சரி வந்த ஸ்தோத்திரமாவதாக பண்டுட்டி ரயிலே கேட்டு வந்தோன்னா இளநீ குடிக்கலாம் அப்படின்னாரு. எப்போவுமே நமக்கு வாங்கி கொடுத்த பழக்கமே தவிர, பணம் கொடுத்து வாங்கி கொடுத்த பழக்கமே தவிர, அடுத்தவர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் அமைதியாக இருக்கிறவன் அல்ல. தம்பி இப்போ இளநீ குடிக்கிற மூடு இல்லை, நீ கிளம்பி போ அப்படின்னு. ஸ்தோத்திரம். திருப்பி பண்டுட்டி பாலம் வருது, இங்கே ஒரு இளநீ கடை குடிச்சிடும் அப்படின்னாரு. இல்லை இல்லை போயிடலாம் கிளம்பு அப்படின்னு. காடாம்பளிர் வந்தது. வலுக்கட்டாயமாக வண்டி நிப்பாட்டி ஒரு இளநீ குடிக்கணும் அப்படின்னா, இளநீக்காரன் வந்துட்டு எனக்கு ஒன்றும் சேர்ந்து ஓடலை. இளநீக்காரன் என்னை பார்த்துட்டு கேட்டா, நீங்கள் பாஸ்டர் தானேன்னா. ஆமான்னு இளநீ வெட்டி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்ட்டான். வீடு வந்து சேர்ந்துட்டேன். வந்த பிறகு தான் அந்த பாஸ்டர்கிட்ட என் கதையை சொன்னேன். நான் நடந்து வரணும்னு தான் நினச்சேன். கடலூர்லேருந்து டவுன்ஷிப் வரைக்கும் நடந்தான் வரும்னு நினச்சேன். யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது தான் நினச்சேன். 40 கிலோமீட்டர் நடக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. உங்களுக்கு வேணால் பெருசாக இருக்கலாம். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக இனங்களுக்கு அநேக தேசங்களுக்கு தகப்பனாவாய் நம்புவதற்கு ஏதுவில்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைமையில் நீங்கள் நம்புவதற்கு ஏதுவான காரியத்தை உங்களுடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் செயல்படுவார். அதை புரிந்து கொள்ளுங்கள். எதனால? விசுவாசத்தினால. புரிஞ்சிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. நீங்கள் எவ்வளோ விசுவாசம் இடத்தில் இருக்கிறதோ அவ்வளவாய் நீங்கள் சீமானாய் மாறலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாறலாம். அதைத்தான் ஆபிரகாமுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி நம்பினார்? எப்படி விசுவாசித்து பெற்றார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே, அவரை விசுவாசிக்கிற உனக்கும் அப்படியே ஆகும். ஆபிரகாமுக்கு எப்படி ஆனதோ அப்படியே உனக்கும் ஆகும், எனக்கும் ஆகும், உங்களுக்கும் ஆகும். அதுதான் இந்த மாதம். எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் சில வசனங்களை அனுப்புவாங்க. செப்டம்பர் மாதம் கண்ணீரோடு கவலையோடு இருந்தோம், பிரைஸ் காட், இந்த புதிய மாதத்தில் கண்ணீரெல்லாம் துடைப்பார் அப்படின்னு போடுவான். அடுத்த மாதம் நவம்பர் வந்த உடனே திருப்பி போன அக்டோபர் மாதம் கண்ணீரோடு கவலையோடு இருந்தோம், பிரைஸ் காட், நவம்பர் மாதம் நடத்துவார். ஏன்பா நீ பொய் சொல்கிற? யார் கண்ணீரோடு இருந்தா, யார் வேதனையோடு இருந்தா? நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா இருக்கவங்களை பார்த்து கண்ணீரோடு இருந்தால் தானாகவே கண்ணீர் வந்துடும். கதிராமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படி விடாதீங்க. நல்லா இருக்கிற ஆளை பார்த்து நோயாக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கீங்களே, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்க, சோர்வாக இருக்கீங்களே, பசியாக இருக்கிறது மாதிரி தெரியுது, எப்படியோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னு கேட்டாவே நீங்கள் அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கேட்கறதுக்கே இடம் விடாதீங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் தீர்க்காயுசோடு தான் இருக்கிறேன், நான் பிரைஸ்கா நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறேன், மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லையே, நீ அதை கேட்குற அப்படி ரிப்பீட் பண்ணி கேளுங்க, திருப்பி கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி நம்பினாரோ அப்படி நம்பும் பொழுது, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அப்படி விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 16ஆம் வசனம் சொல்லுது, சுதந்திரமானது. அந்த சுதந்திரமானது ஆதலால்னா அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வசனம் தான் நம்ம வாசித்தோம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், ஆதலால் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக தேசங்களுக்கு தகப்பனாவாய், ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அப்படி எப்படி விசுவாசிப்பது, நம்பிப்பதற்கு ஏதுவில்லாதிருந்தும் எப்படி விசுவாசித்தான் தான் பார்க்குறோம். சரி, அது சொல்லிட்டு தான் ஆதலால் வாக்குத்தத்தமானது சுதந்திரமானதுன்னு போடப்பட்டிருக்கும். சுதந்திரமானது.
சுதந்திரமானது என்றால் என்ன அர்த்தம் என்றால் வாக்குத்தத்தமானது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சுதந்திரமானது என்று போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் வாக்குத்தத்தமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தங்களும் பிரைஸ் காட் உங்களுக்கு கிருபையினால் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நாம் எதுவும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை, கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் காட். விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தங்களை எப்படி வைத்திருக்கிறார்? கிருபையினாலே வைத்திருக்கிறார். அதான் சுதந்திரமானது கிருபையினாலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தம் கிருபையினால் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக நாம் விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தம் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். Glory to God. நம்முடைய கடினமான சூழ்நிலையில் வாக்குத்தத்தங்கள் கிருபையாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே விசுவாசத்தோடு சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் உங்களை நகர்ந்து வரும், உங்களை தேடி வரும், உங்களை பிரைஸ் காட் அறியாமல் உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொண்டு கொடுக்கும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பக்கம் வாக்குத்தத்தம் இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் செயல்பட வேண்டும் என்றால் அதுக்கு கிருபையை வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். கிருபையும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த கிருபையானது வாக்குத்தத்தோடு இணைந்து பிரைஸ் காட் அது செயல்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் விசுவாசம் தேவையாக இருக்கிறது. விசுவாசம் இருக்கும் என்றால் எப்பேற்பட்ட வாக்குத்தத்தமாக இருந்தாலும் கிருபையானது அந்த வாக்குத்தத்தத்தை உங்களை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்கிறது. சுகத்தை பற்றி எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அத்தனை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட அப்படி எடுக்க தெரியாட்டா என்கிட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணி அத்தனையும் கொடுக்குறேன். அத்தனையும் விசுவாசத்தோட அந்த கிருபையாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. தினமும் 3 வேளை மாத்திரை போடுவது போல வாக்குத்தத்த வசனங்களை திருப்ப திருப்ப சொல்லிக்கொண்டே இருங்க. அதில் இருக்கிற ஆற்றல், வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அறியாமலேயே நம்முடைய உடல் மீது பாய்ந்து செய்ய வேண்டிய அத்தனை அற்புதங்களையும் தானாகவே செய்ய ஆரம்பித்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் பிரைஸ்க்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் யூதர்கள் சொல்கிறார்கள் நியாயப்பிரமாண சட்டத்தால் மட்டும்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார்கள். சட்டம் அவசியம் இல்லை, நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கிருபை போதும், நீ விசுவாசித்தால் உனக்கு நடக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. 10 கட்டளை நிறைவேற்றினாதான் கிடைக்கும். அதுதான் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் பேப்டிஸ்ட் எடுக்கும்போது 10 கட்டளையை படிக்க சொல்லுவாங்க. நான் படிச்சிருக்கேன் 78. அது நமக்கு புதுசாக இருந்தது. 10 கட்டளையை படிச்சுட்டு வா அப்படின்ட்டாங்க ஞானசானத்துக்கு. பிரைஸ் காட். 10 கட்டளை நிறைவேற்றணுங்க உலகத்தில் யாருமே இல்லை, இயேசுநாதரை தவிர யாரும் நிறைவேற்ற முடியாது. அதான் ஆண்டவர் அவனை ஐஸ்வர்யனை பார்த்து கேட்டார், நீ கற்பனைகள்லாம் கடைபிடிக்கிறியான்னு கேட்டார். ஆமாம் நான் பிடிக்கிறேன் அப்படின்னா அவன் பொய் சொல்கிறான். முடியாது, 10 கட்டளை யாரும் நிறைவேற்ற முடியாது. 10 கட்டளை தெரிஞ்சிருக்கலாம், யார் எந்த சீமான எந்த எப்பேற்பட்ட சூப்பர் விசுவாசியாக இருந்தாலும் சரி 10 கட்டளை நிறைவேற்ற முடியாது. கிருபையால் நிறைவேற்ற முடியும், விசுவாசத்தால் நிறைவேற்ற முடியும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. கிருபையின் வாழ்வு விசுவாச வாழ்வு தான். பிரைஸ் காட். தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாம் இணைந்து செல்ல செயல்படுத்த நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி ஆயிற்று. 16ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ அப்படியே விசுவாசிக்கிற எந்த சந்ததியாக இருந்தாலும் வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அவன் எந்த சந்ததியாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல் அவன் விசுவாசிப்பான் என்றால் வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும்.
அப்போது உங்கள் விசுவாசம் தான் மிக முக்கியமானது. நம்மிடத்தில் எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அவ்வளோவா லாங் லைஃப், எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அவ்வளோ பாக்கியவான் பாக்கியவாட்டிகள். எவ்வளோ விசுவாசம் இருக்குதோ நீங்கள் அவ்வளோவா ரிச்சாக இருப்பீங்க. எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அவ்வளோவாய் தலை நிமிர்ந்து வாழ்வீங்க. எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அவ்வளோவாய் மலையில் மேல் ஏறி வர பண்ணுவார். எவ்வளோ விசுவாசம் இருக்கோ பிரச்சனை உங்களுக்கு அல்வா மாதிரி, எதிர்நீச்சல் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அக்குனி சூளை இருந்தது, அவங்களுக்கு ஒரு அது அவங்களுக்கு பெருசாகவே இல்லை. சிங்கம் இருந்தது, தானியலுக்கு அது பெருசாகவே இல்லை. ராஜா வேணால் சிங்கத்துக்கு பயப்படலாம், தானியலோ சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோவோ அக்னிக்கோ சிங்கத்திற்கோ எந்த அஞ்சமும் இல்லை. அப்படி என்றால் அவங்களுடைய விசுவாசம் எவ்வளோ, விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் இருந்தனால தான் அரண்மனையில் சீப்பாக இருந்தாங்க, அவங்க பிரதானியாக இருந்தாங்க, உயர்ந்த பதவியில் இருந்தாங்க. 3ஆம் தலைவர் என்ற அந்த பதவி அந்தஸ்தில் அந்நிய தேசத்தில் அந்த 3ஆம் பதவியிலே அவர்கள் வகித்தார்கள். ராஜாவை தினமும் முகமுகமாய் பார்க்கிற பேசுகிற அந்த அந்தஸ்தில் ஆண்டவர் வைத்திருந்தார். இதெல்லாம் எதிரில் வந்தது, இதெல்லாம் விசுவாச வாழ்க்கையினாலே வந்தது. ஸ்தோத்திரம், glory to God, ஸ்தோத்திரம். ஆகவே தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததியாருக்கும் வாக்குத்தத்தம் நிச்சயமாகும்படி அப்படியே வருகிறது. ரொம்ப சிம்பிளாக இருக்கு. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுமோ ரொம்ப அதாவது மென்மையாய் நடக்கும். நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை, குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் கிருபை வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நேராக நகர்த்தி கொண்டு வந்து அதில் இருக்கிற பிளெஸ்ஸிங்கை உங்களுக்கு கொடுத்துட்டு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 19ஆம் வசனத்தில். ஆபிரகாம் விசுவாசத்தில் 4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஆபிரகாமை, பிரைஸ் காட், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பவுல் மூலமாக ரெவலேஷனை கொண்டு வர்றாரு. ஆபிரகாமை மறக்கலைங்க. ஒரு 3000 வருஷம் போனாலும் ஆபிரகாமை மறக்கலை. பாருங்க நீங்கள், ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தேவன் மறக்கலை. யாக்கோபு மூலமாய் வெளிப்படுத்துகிறார், பவுல் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாமை பற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3000 வருஷம் போனாலும் ஆபிரகாமுடைய அழைக்கப்பட்ட ஆபிரகாம் மறக்கலைன்னா உங்களை மறப்பாரா? ஆபிரகாமை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் தேவனுக்கு ஊழியக்காரன், ஆனால் நீங்களோ தேவனுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் என் ஊழியக்காரன் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்து ஊழியக்காரன், சர்வெண்ட் என்று சொல்லவில்லை. ஊழியக்காரன் என்றால் சர்வெண்ட். நீங்கள் நானும் சர்வெண்ட் கிடையாது, தேவனுடைய பிள்ளை. ஸ்தோத்திர. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் ஊழியக்காரனாக இருந்தான். ஸ்தோத்திர. ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன். உங்களையும் என்னையும் வேலைக்காரனாக தேவன் பாவிக்கவில்லை, உங்களையும் என்னையும் மகளாக பார்க்கிறார். ஒரு இல்லை சொல்லுவோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களோ நாங்களே, ராஜாக்களோ நாங்களே. இந்த பாட்டு அருமையான பாட்டு இல்லை? ராஜாக்கள் நாங்கள். ராஜா மாதிரி இருக்கீங்களா? மைண்டில் தாங்க ராஜா வேணும். மைண்டில் நமக்கு எப்பவும் ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது, சர்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. கொத்தனார் வேலை பார்த்தாலும் ராஜா மைண்ட் அவசியம். திங்கிங், ராஜா திங்கிங் வேணும். கத்திராபத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனசில் உங்களை எப்படி பார்க்குறீங்க? நோஞ்சானா, கரப்பாம்பூச்சா, புழுவா, வண்டா, களிமண்ணா, குப்பையா? இதெல்லாம் பெந்தகோஸ்காரங்க சொல்லி கொடுத்தது. குப்பையா, களிமண்ணா, புழுவா? தாவீது நான் ஒரு புழுன்னா, ஆகவே எல்லாருமே புழுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கதிராமத்திற்கு ஸ்தோத்திரம். இல்லை, நமக்கு அந்த மைண்ட் இருக்கக்கூடாது.
ராஜாக்களும் நாங்களே, ஆசாரிகளும் நாங்களே, மகனாக தெரிந்து கொண்டு. மைண்ட் அங்கே வேலை செய்யணும். நான் மகன், அவருடைய சுய ரத்தத்தினால என்னை சம்பாதித்து என்னை மீட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ஆசாரியனாக ராஜாக்களாக மாற்றிவிட்டார். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது என்ற சிந்தை ஒர்க் பண்ணுவதுதான் வாழ்க்கை. கரங்களை தட்டி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. வீக் பிரசண்டா இல்லை, வீக்கா இல்லை, ஃபெய்த்தில் வீக்கா இல்லை. ஸ்தோத்திரம், க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். விசுவாசத்தால் எல்லாம் ஆகுமாங்க. அப்போ ஏன் டொனேஷன் பிரிக்காத? ஸ்தோத்திரம். விசுவாசத்தால் எல்லாம் ஆகும் பிரைஸ் காட் சொல்லும் பொழுது ஏன் பணத்துக்காக திண்டாடுற? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சபையில் சொல்லுவதை தவிர வேறு எங்கேயுமே சொல்ல மாட்டேன். கதிராபதற்கு ஸ்தோத்திரம். பர்சனல் தேவையை வெளியே சொல்லவே மாட்டோம். ஜெபத்தில் கூட சொல்ல மாட்டோம். எங்கள் ஃபேமிலியில் பர்சனல் தேவையை வெளியே கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு கார் தேவை, ஒரு சைக்கிள் தேவை, ஒரு பைக் தேவைன்னு வாழ்க்கையில் சொன்னதே கிடையாது. ஸ்தோத்திரம். எதையும் பிரைஸ் காட் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் இந்த தேவைக்காக சொன்னதே கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. கதிராபதற்கு ஸ்தோத்திரம். ஒல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. விசுவாசம் அது ஒரு பிரைஸ் காணுவதாக வீக்னஸாக இருக்கக்கூடாது விசுவாசிகளுக்கு. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளவாய் பெருக்கமும் பிரைஸ் காட் ஸ்ட்ராங்காக நமக்கு மாறிவிடுகிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது. 100 வயதிலேயே அவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தது. 100 வயதில் 20 வயது வாலிபர்களை தள்ளாடுறான் ஊழியக்காரன்லாம். இப்போ ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். நான் இப்போ மக்களுக்கு சொல்லி பாஸ்டர்ஸ்க்கெலாம் சொல்லணும். என்ன சொல்லுவேன்னா, பணம் கொடுக்காத, விசுவாசத்தை கற்றுக்கொடு அப்படின்னு. பணம் கொடுத்து கெடுக்காத. பணம் தானே கேட்க வந்திருக்கிற, உனக்கு நான் விசுவாசத்தை கற்றுத்தாரேன், நீ விசுவாசத்தை படித்துக்கொள், பணத்தை கேட்காத. பணத்துக்குள்ள தான் விசுவாசத்துக்குள்ள தான் பணமே இருக்கிறது என்று சொல்லுவேன். கதிராமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்களே சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? விசுவாசத்தில் எல்லாமே இருக்கு. நமக்கு வர வேண்டிய உயர்வு இருக்கு, நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம் இருக்கிறது, நமக்கு வர வேண்டிய சுகம் இருக்கிறது, நீங்கள் வாங்க வேண்டிய வீடு இருக்கிறது, நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு இருக்கிறது, நீங்கள் பெற வேண்டிய பட்டங்கள் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் பெற வேண்டிய உயர்வுகள் இருக்கிறது, நீங்கள் அடைய வேண்டிய மேன்மைகள் இருக்கிறது, நீங்கள் அடைய வேண்டிய உயர்வுகள் இருக்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டிய அத்தனை காட்சிகளும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்களும் நீங்கள் சந்ததிகளும் பிரைஸ் காட் எதையெல்லாம் பெற வேண்டுமோ அத்தனையும் விசுவாசத்திற்குள் தேவன் வைத்து விட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ற ஒரு கிணறுக்குள்ள அத்தனை பொக்கிஷங்களும் இருக்கிறது. அதை மொண்டு எடுத்துக்கொள்கிறவன் தான் ஞானவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 100 வயதிலையும் விசுவாசத்தில் தள்ளாடவில்லை, பலவீனமாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது 20, 25, 30 வயது வாலிபர்கள் கூட விசுவாசத்தில் தள்ளாடுகிறார்கள். பேச்சில் அல்ல விசுவாசம், வாழ்க்கையில் அனுபவமாய் மாற வேண்டும் விசுவாசம். கதிராபத்திற்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சீசர் கூடவே இருந்தாங்க. அற்ப விசுவாசிகளே அப்படின்னாரு. கூடவே இருந்தாங்க. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். கூடவே இருந்தாங்க. அற்ப விசுவாசிகளே அப்படின்னா லிட்டில் ஃபெய்த். கொஞ்சம் தான் உன்கிட்ட விசுவாசம் இருக்கு, அறகுறையான விசுவாசத்தை உன் கையில் இருக்கு. பிரைஸ் காட். மனுஷரால் கூடாதாம்பா, தேவனால் எல்லாம் கூடும். அப்போது சீசர்கள் சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அப்போ எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினது சீசர்கள் ஏதோ ஒரு லாபகரத்துக்காக தான். கதிராபதற்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் சீசரில் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களில் சிலர் விசுவாசியாதவர்கள் இருக்கிறாங்கப்பா அப்படின்னார். எப்படி? சீசர்களுக்குள்ள உங்களில் சிலர் விசுவாசியாதவர்கள் இருக்கிறார்கள். 12 சீசரில் 12 பேரும் நம்பினாங்களா? 12 பேரும் விசுவாசித்தாங்களா? உங்களை தான் கேட்குறேன். ஏசுநாதரை 12 பேரும் விசுவாசித்தார்களா? சொல்லுங்க. 12 பேரும் விசுவாசிக்கல, ஒருத்தன் மட்டும்தான் விசுவாசித்தான். அது யோவான். இது எல்லாருமே ஓடிட்டாங்க. யோவான் தான் கடைசி வரைக்கும் கூட இருந்தார். பிரைஸ் காட். உங்களில் சிலர் உண்டு
தன்னை என்னார் என்று காட்டி கொடுப்பான் என்று இயேசு அறிந்திருந்தார். பிதாவுடைய அருளை பெறாவிட்டால் இடத்தில் வரமாட்டான். இதை சொன்ன உடனே அநேகர் அவரு கூட இல்லாமல் போனார்களாம். அப்பொழுது 12 வரையும் பார்த்து கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அவங்களுமே அறகுறையாக மனதோடு தான் இயேசுவை பின்பற்றி இருக்கிறாங்க. மாமிசத்தில் இருந்த நாட்கள் உயிர்த்தெழுந்த பின்பு தான் உயிரையே கொடுத்தார்கள். சரிங்களா? உயிர்த்தெழுந்த பின்புதான் கிறிஸ்துவுக்காக உயிரையே அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு முன்பு சாகர வரைக்கும், இயேசுவை சாகர வரைக்கும் அவர்கிட்ட பலவீனமான விசுவாசம் தான் இருந்தது. அறகுறையாக தான் அவங்க இருந்தாங்க. கதிராபத்திற்கு அந்த அறகுறையாக இருந்தவங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம், தள்ளவில்லை. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தள்ளவில்லை. அறகுறையாக இருந்தாலும் தள்ள மாட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோ. க்ளோரி டு காட். ஸ்தோத்திர. ஓ கா, அறகுறையாக இருந்த சீசரை தள்ளிவிடவில்லை. ஒரு சீசரை தவிர மற்ற எல்லா சீசர்களையும் கர்த்தர் பயன்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரணுமா. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு பின்பு அவர்கள் எல்லாம் வைரங்களாக தங்கங்களாக மாற்றப்பட்டார்கள். இயேசுவுக்காக உயிரையே கொடுத்தார்கள். அவ்வளோ பெரிய விசுவாச வீரர்களாக மாறிட்டாங்க. கர்த்தருக்கு நம்ம ஆபிரகாம் மட்டும் வருவோம். சரீரம் செத்தவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். சரீரம் செத்தவனாக இருந்தான். சரீரம் செத்ததாக இருந்தால் மனசும் செத்து போய் தான் இருக்கும். நம்ம சில நேரத்தில் சரீரம் திடகாத்திரமாக இருக்கும், மனசு உள்ள செத்து போயிருக்கும், எதையும் பெற முடியாது. ஸ்தோத்திரம். சரீரம் செத்தவனாக இருந்தான். சாராளுடைய கற்பம் செத்து போனதாக இருந்தது. அதை பற்றி எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தான் என்ற என்ன அர்த்தம் என்றால், தினமும் நினைத்து நினைத்து நொந்து கொண்டே இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். நொந்து கொண்டே இருக்கவில்லை. தனக்கு 100 வயதாகிவிட்டது, சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கற்பப்பை செத்து விட்டது, அதை குறித்து எண்ணவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ காட், செத்து போனவை எப்படி செயல்பட்டது? ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது. செத்து போனது எப்படி உயிர் பெற்றது? எப்படி செயல்பட்டது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாராள் நம்பவே இல்லை. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது. நான் கிழவி, மீண்டும் மீண்டும் எனக்கு இன்பம் உண்டாகுமோ? ஸ்தோத்திரம். நம்பவே முடியாது. ஆண்டவர் நேரடியாக வந்து பேசுகிறாரு, நம்ப முடியாதுங்கிறாங்க. நேரடியாக எப்படி? நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி, நான் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி, அப்படி ஒரு மனிதனை போல் வந்து பேசுகிறாரு. அப்போவுமே அந்த அம்மா நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கிளவி, கதை முடிஞ்சு போயிட்டு, பிரேஸ் காட், இந்த கிளவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாளான்னு சொல்லி நகைத்து சிரிக்க ஆரம்பித்தாள். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சாராள் மீண்டும் விசுவாசித்தாள். ஆபிரகாம் விசுவாசித்தாள். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று எபிரேயர் நிறுவம் 11ஆம் அதிகாரத்தில் வந்து 11:10 சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரத்தில் பிரைஸ்கால் அவள் நகைத்தாள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11:11 சாராள் விசுவாசித்தாள் என்று போடப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குப்பட்டதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். முழுமையாய் நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனானான். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஏன் நிறைவேறவில்லை? உங்களை தான் கேட்குறேன். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம், அவிசுவாசமாக இல்லாமல் விசுவாசத்தோட ஏன் நிறைவேறவில்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்திற்கு பதிலாக அவனை ஏற்புடையவனாக நீதிமானாக அவர் அறிவித்தார். விசுவாசித்தான், ஆகவே அவனை நீதிமான், நீதியானவன், ஏற்புடையவன், கடவுளுக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அப்படி இருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் அப்படியே ஆகும். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று இந்த அதிகாரம் முடிகிறது. ஆபிரகாமுக்கு
எப்படி விசுவாசம் வந்தது சொல்வதற்கு ரொம்ப நேரம் ஆகும். 7 முறை ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவர் உடனே நம்பவே இல்லை. ரிப்பீட் 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 சொல்லி 7 முறை திருப்பி 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 ஆபிரகாமை சந்திக்கிறார். அவருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு தேவன் நேரத்தை செலவழித்தார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 7 முறை. அந்த 7 முறையும் பார்ப்பதற்கு நேரம் கடுமையான நேரமாகிவிடும். ஸ்தோத்திரம். அது முதல் முறைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் உள்ள காரியம் ஆதியாகமத்தில் இல்லை. அந்த இல்லாததை ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தேவான் சாகிற வேளையிலே அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஆபிரகாம் முதல் முறை எங்கே சந்தித்தார் என்று சொல்லி. கதாபத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டவர் தோன்றுகிறார். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஏன் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னைய கத்த வைக்கிறாரு. ஏன்? அப்புறம் மாதம் 30 நாளும் 28 30 ஒரு 4 நாள் போனேன். 26 நாள் ஜூம் மீட்டிங்கில் எல்லாம் அந்த ஃபேமிலிட்ட ஏன் பேச வச்சுக்கிட்டே இருக்கிறாரு? மீண்டும் மீண்டும் ஏன் பேச வைக்கிறாரு? ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏன் பேச வைக்கிறாரு? நல்லா கொஞ்சம் யோசித்தீங்களா நீங்கள்? 4 வாரமும் நான் பேசுகிறேன், 5 வாரமும் பேசுகிறேன், 52 வாரமும் நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் மீண்டும் பேசுகிறேன். மைக் எடுக்கும் போதெல்லாம் பேசுகிறேன், ஜூம் மீட்டிங்கில் வரும்போதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் பேசுகிறேன்? ஏன் பேச வைக்கிறாரு? ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பற்றி நாம் அவரை சூப்பர் நினைப்போம். அவர் சூப்பர் கிடையாது. ஆபிரகாம் பற்றி தவறான கருத்தை நாம் வைத்திருக்கிறோம். விசுவாசத்தில் அவர் வல்லவர் என்பது உண்மைதான், ஆனால் அது இல்லை. அவரை போல விசுவாசிக்க முடியாது, உண்மைதான். அப்படி நினைக்க வேண்டியதில்லை. 7 முறை சந்தித்த பின்பு தான் வல்லவராய் மாறினார். புரிஞ்சு கொள்ளுங்க. எடுத்த உடனே விசுவாசத்தில் வல்லவனாய் மாறவே இல்லை. உங்கள் ஆண்டவர்களை நேசிக்கிறது. நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் சரியாகலை. முதல் சந்திப்பிலேயே நீங்கள் சரியாகலை. யாருமே, நானுமே நீங்களும் முதல் சந்திப்பிலேயே விசுவாசத்தில் நம்ம பெரிய வல்லவராக மாறிடவே இல்லை. ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு வந்தபோது நான் என்ன பிரசங்கம் பண்ணனே தெரியல. 10 வருஷம் என்ன பிரசங்கம் பண்ணனே எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசியிருக்கிறேன். எல்லாரும் கை தட்டி இருக்கிறாங்க, எல்லாரும் ஆரவாரம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வல்லவர், பெரியவர். நான் எந்த மூளைக்கு ஆபிரகாம் பக்கத்தில் போய் நான் நிற்க முடியுமா? இல்லை இல்லை, அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தில் வல்லவனாக பெரியவனாக யாருமே இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆபிரகாமுடைய வரலாறை நீங்கள் பார்க்க பார்க்க அப்போதான் புரிகிறது. இந்த முழு ஆபிரகாமுடைய வரலாறை படிக்கும்போது 7 முறை ஆபிரகாமை தொடர்ந்து அவர் வீட்டுக்கு சென்று வீட்டுக்கு சென்று வீட்டுக்கு சென்று கர்த்தர் பேசுகிறார். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு முன்பாக தன்னை நிறுத்தினார். ஆபிரகாமுக்கு முன்பாக தம்முடைய பிரசனத்தை கொண்டு நேரத்தை செலவழித்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். அவருக்கு நம்புவதற்கு தேவன் அவருக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். எப்படியாவது தேவனால் அவர் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் எண்ணத்தை ஆபிரகாமுக்குள் வைப்பதற்காக ஸ்தோத்திரப்படாவதாக ஆபிரகாம் வீட்டை தேடி தேடி போனார். அவனுடைய எண்ணம் நிறைவேறணும். அந்த எண்ணத்தை அவனுக்குள்ளே வைக்கணும். அந்த எண்ணத்தை அவருக்குள்ளே வைப்பதற்காக தான் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் ஊர் என்ற கல்தேர் தேசத்துக்கு போகிறார். 12ஆம் அதிகாரம் 2வது முறை. ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். கர்த்தருக்கு நல்லா புரிஞ்சுட்டு போனீங்களா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் உண்மையிலே தோன்றியது யார் என்றால் மகிமையின் தேவன். முதலில்
அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 7:2-3 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கும் முன்னே மெசொபொதோமியா நாட்டிலே குடியிருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். இது எப்போ? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு முன்பு. அது ஆதியாகமத்தில் இல்லை. ஆக முதல் விசிட்டிங் ஆபிரகாம் எங்கே பிறந்தாரோ அந்த நாட்டுக்கே சென்று தேவன் அவனோடு நேரடியாக ஒரு மனுஷரை போல் தான் செய்ய வேண்டியதை அவனுக்குள் வைக்க, தான் திட்டத்தை அவனுக்குள் வைக்க ஆண்டவர் வானத்தை விட்டு இறங்கி அவன் வீட்டுக்கு போனார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். நீங்கள் புதுசாக ஒருத்தரை கூப்பிடுறீங்க, சர்ச்சைக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்கன்னு. அவங்க வரும்போது எப்படி வருவாங்க? வராங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி வராங்க? நீங்கள் ஒரு ஆளை சர்ச்சைக்கு கூப்பிட்றீங்க, 10 முறை கூப்பிட்றீங்க, சும்மா வந்துட்டு போங்கங்கிறாங்க. ஆனால் வராரு. எந்த விசுவாசத்தோடு வராரு? கூப்பிட்டாங்களேங்கிற இயற்கை விசுவாசத்தோடு வருகிறார், இயற்கை நம்பிக்கையோடு வருகிறார். அதுதான் ஆபிரகாம். கூப்பிட்டுட்டாரே, புரியுதா உங்களுக்கு? கூப்பிட்டுட்டாரே, வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டாரே, தேவன் வீடு தேடி வந்து கூப்பிட்டாரே. கதிராமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இடத்தில் பிறப்பிலேயே, எல்லாருக்கும் பிறப்பிலேயே விசுவாசம் இருக்குது. நம்ம பிறப்பிலேயே விசுவாசம், பிறப்பிலேயே நம்பிக்கை, பிறப்பிலேயே அன்புலாம் இருக்குது. அதெல்லாம் விழுந்து போன மனிதனுடைய இயற்கை விசுவாசம், இயற்கை நம்பிக்கை, இயற்கை அன்பு. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. கதிராபதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் அழைத்து விட்டாரே என்று அந்த இயற்கை விசுவாசத்திலே பிறப்பிலே இருக்கிற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டு வந்து பிரைஸ் காட் ஆரானிலே தங்கிவிட்டார். 2வது காலிங் தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 12 ஆதியாகமம், உன் ஆபிரகாம் பிரைஸ் காட் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸ்தோத்திரா. இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து தகப்பன் வீட்டையும் நாட்டையும் உறவையும் விட்டு தந்தையின் வீட்டை விட்டு வெளியேறி சொன்னார். ஸ்தோத்திரா. இப்பமும் அவர் முழுவதும் விசுவாசிக்கவில்லை, இயற்கையின்படியே விசுவாசித்து பின்பற்றுகிறார். ஸ்தோத்திரா. சரி, நீங்கள் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, சர்ச்சைக்கு கொண்டு வர்றது முதல்ல ஒரு விசிட் பண்ணுறீங்க. விசிட் பண்ணும்போது எதுக்காக விசிட் பண்ணீங்க? அதோடைய தாற்பயம் என்ன? அது உட்கருத்து என்ன? ஏற்றுக்கொள்ள. அதுதான் அவருக்குள்ளே நான் நினைக்கிறத உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒருத்தரை போய் சர்ச்சைக்கு கூப்பிட்றீங்க, பிரைஸ் காட், ஃபஸ்ட்டு ஸ்டெப் சந்திக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறத என்ன பண்ணணும்? நீங்கள் நினைக்கிறத அந்த ஆளுக்குள்ளே வைக்கணும். அந்த ஆளுக்குள்ளே வைத்து செயல்பட ஆரம்பித்துட்டார். 2வது வாட்டி சந்திக்கும் போது, 3வது வாட்டி சந்திக்கும் போது நிச்சயம் வந்து விடுவார். ஒரு 5-6 வருஷம், ஒரு 4 வாரம், 5 வாரம், 6 வாரம் வந்த உடனே நின்றுவார், திருப்பி எங்கேயும் போக மாட்டார். ஆகவே முதல் முறை சந்திக்கும் பொழுதும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், விசுவாசத்தை அவனுக்குள்ளே உட்செலுத்துகிறார், உள்ளே அனுப்புகிறார். கொஞ்சம் தான் போய் வேலை செய்யுது. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் காட். உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு நீங்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்க 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 விசுவாசம் உங்களுக்குள்ள, பிரைஸ் காட், 2வதாக அப்படியே உள்ள ஏறுது, உட்செலுத்தப்படுகிறது. விசுவாசம் உட்செலுத்தப்படுகிறது, உங்களுக்குள்ளே வைக்கப்படுகிறது. பிரைஸ் காட். நான் என்னுடைய செய்தியிலே உட்கருத்தை உங்களுக்குள் எதையெல்லாம் வைக்க வேண்டுமோ அதை உங்களுக்குள்ளே ஆவியானவரை கொண்டு திணிக்கிறேன், உங்களுக்குள் வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன்? நீங்கள் விசுவாசத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல் முறை சந்திக்கும் பொழுதும் விசுவாசத்தை உள்ள கொஞ்சம் வைக்கிறார். 2வது முறை சந்திக்கும் பொழுதும் ஆண்டவர் விசுவாசத்தை அப்படி கொஞ்சம் உள்ள வைக்கிறார், உட்செலுத்துகிறார், அவனுக்குள் வைக்கிறார். ஸ்தோத்திரம்.
மூன்றாவதாக அதே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்றார். தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ கொஞ்சம் நகர்ந்து வந்து விட்டார், விசுவாசத்தில் வளர்ந்து வந்து விட்டார். இப்போ பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ள வந்துட்டார். இப்போ ஞானஸ்நானம் எடுக்க வந்த மாதிரி வந்துட்டார். நீங்கள் கூட்டு வந்த ஆள் அப்படியே வெளியே நின்று கேட்டில் நின்று அங்கே நின்று பார்த்து உள்ள கடைசியில் உட்காந்து அதுக்கப்புறம் முன்னால் வந்து அப்புறம் ஞானஸ்தான காலத்தில் உட்காந்து படித்து தொடியில் போய் ஞானஸ்தானம் எடுத்துடுறாரு. ஆண்டவர் இதை தான் செய்கிறார். எப்படி செய்கிறார்? கதிராபதற்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. முதலிலே ஆண்டவர் சந்தித்து அவனுக்குள் விசுவாசத்தை உள்ள வைக்கிறார். இரண்டாவதாக சந்தித்து மீண்டும் விசுவாசத்தை வைக்கிறார். மூன்றாவதாக சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதும் விசுவாசத்தை உள்ள வைக்கிறார். ஆனால் பூரணமாக விசுவாசம் செயல்படவில்லை. அதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் ஒன்றும் வல்லவன் கிடையாது, நம்மளை போல ஒரு ஆள் தான். பல முறை விசிட் பண்ணி அவரை வல்லவனாக மாற்றிவிட்டார். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். இப்போ மூணாவது முறை விசிட் பண்ணிட்டார். ஆண்டவர் உள்ள அவிசுவாசத்தை உள்ள வைத்தார். அங்கே நடந்தது என்ன? ஆபிரகாம் பின்மாற்றம் அடைந்தார். எகிப்துக்கு போனார், சிக்கலில் மாட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 முறை தேவன் சந்தித்தார். விசுவாசத்தை அவனுக்குள் உட்செலுத்தினார். விசுவாச ஆவியாக அவனுக்குள் புகுந்தார். ஆனாலும் ஆபிரகாம் தடுமாறினார். எகிப்திற்கு சென்றார், வீழ்ச்சி அடைந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விழுந்து போன அந்த ஆபிரகாமை மீண்டும் பேசி கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்களையும் கைவிட மாட்டார். ஆபிரகாமை கைவிடவில்லை என்றால் உங்களையும் கைவிட மாட்டார். இந்த மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது முறை பிரைஸ் காட் உண்டாவதாக 14ஆம் அதிகாரத்தில் 4வது முறை சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன், தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு தருவேன் என்றார். அப்புறம் ஆபிரகாம் கூடாரத்தை பேர்ந்து கொண்டு போய் எபிரோனிலே மம்ரோ சம்மலில் தேசத்தில் குடியிருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்பொழுது அவன் நம்மை போலவே தான் இருந்தார். பலிபீடத்தை கட்டினார். ஆனாலும் அவர் இன்னும் பூரணமாகவில்லை. இன்னும் அவருக்கு விசிட்டிங் தேவைப்படுது. உங்களுக்கு இன்னும் செய்தி தேவைப்படுது. அதுதான் வார வாரீங்க. ஆண்டவர் நோக்கம் என்னன்னா உங்களை ஆபிரகாம் போல் ஆசீர்வதிக்கணும். அதுதான் உங்களை திருப்ப ஆண்டு கொண்டு வந்து போதிக்க வைக்கிறார். எங்களை கொண்டு போதிக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் ஆபிரகாம் ஸ்டெடி ஆகலைங்க. 4 முறை சந்திக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் அவர் பிறப்பில் இருக்கிற அந்த விசுவாசத்தோடு தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். கதிராபத்திற்கு 15ஆம் அதிகாரத்தில் 5வது முறை ஆண்டவர் தோன்றுகிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். இப்போ ஆண்டவருக்கு இது ஆபிரகாமுக்கு புதிதானது இல்லை. இந்த ஆண்டவர் வருவார், பேசுவார். ஸ்தோத்திரம். எப்படி? அவர் வருவார், பேசுவார். அவர் வருவார், பேசுகிறதே சொல்லுவார். உன்னை அதை பண்ணுவேன், உன்னை வானத்து நட்சத்திரம் போல ஆத்திரிப்பேன், அப்படி உன் சந்ததி ஆத்துவேன், தூளாக்குவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், தூளாக்குவேன், உன்னை அந்த ஜாதிகளுக்கு தகப்பனாகுவேன், சொன்னதே சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ பழக்கமாகி போயிடுச்சு ஆபிரகாமுக்கு. இப்படி அடிக்கடி வந்துட்டு போகிறது அவருக்கு ரொம்ப பழக்கமாக போய்விட்டது. இப்போ சிநேகிதராக மாறிட்டார். ஆபிரகாம் சிநேகிதராக மாறிட்டார். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயப்படாது, மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். பிரைஸ்க்கு அடியனுக்கு என்ன தெரிவீர்? இப்போ தான் வாய் திறந்து பேசுகிறார். பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக கர்த்தனாக இருக்கிறானே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே, என் வீட்டில் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறானே. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இவன் சுதந்திரவாளி அல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல, உன் கற்பின் பிறப்பை உனக்கு சுதந்திரவாளியாவான். அவனை வெளியடைத்து வானத்தை காண்பித்து என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். கர்த்தரை விசுவாசித்தான். என்னது?
என்னது? கர்த்தரை இதுக்கு முன்னால இங்கே தான் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். இது எத்தனாவது முறை? 5வது முறை. என் கூட ட்ராவல் பண்ணுறீங்களா? நான் பிரசங்கமாக உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்களா? நல்லா குளிருதோ? எப்படி? 5வது முறை விசிட்டிங். இப்போ தான் விசுவாசிக்கிறார். மகாதேவனை இறங்கி ஒரு மனிதனோடு மனிதனாக ஆண்டவர் பேசுகிறார். எவ்வளோ நேரம் பேசியிருப்பார்? அரை நாள் பேசுகிறார். 12 மணி நேரம் பேசுகிறார். ஏதோ 5 நிமிஷத்தில் பேசிட்டு போல 12 hours ஆபிரகாம் வீட்டில் உட்காந்து பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஊர் என்ற கல்தேர் தேசத்தை விட்டு நான் அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆபிரகாமுக்கு திரும்ப திரும்ப தோன்றினார். ஆபிரகாமின் தேவன் வெளிப்படுத்தலின் ஐஸ்வர்யங்களை அவர் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருந்தார். முதல் 4 நாள் அவரை சந்திக்கும் பொழுது அனைத்து பண்புகளும், தேவனுடைய அனைத்து பண்புகளும், தேவனத்தில் இருக்கிற அந்த விசுவாச ஆவியையும் ஆபிரகாமுக்குள் உள்ளே செலுத்தி கொண்டே இருந்தார். இப்பொழுது ஆபிரகாமுக்குள் நிறைவாக செலுத்தப்பட்டது. விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன் விசுவாசிகள் தடுமாறுகிறார்கள்? விசுவாசம் உள்ளே செலுத்தப்படவில்லை. உள்ளே போய் உட்கார ஸ்டோரேஜ் ஆகல. அதான் கண்டவங்க முன்னால் போய் முழங்கால் போட்டு நின்றுடுறாங்க, தலையை கொடுத்துட்றாங்க, ஜோம் பண்ணுங்கிறாங்க, பிரச்சனையை சொல்கிறாங்க. விசுவாசம் உள்ளே போய் ஸ்டோர் ஆகலை. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சரி, விசுவாசம் உள்ளே போய் ஸ்டோர் ஆகலை, உள்ளே போய் தங்கலை. விசுவாச ஆவி விசுவாசியுடைய ஆவியில் போய் கலக்கவில்லை. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தேவனுடைய அனைத்து பண்புகளையும் அவருடைய விசுவாசத்தையும் ஆபிரகாமுக்குள் உட்செலுத்தினார். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடம்புல பிரைஸ் காட் உண்டாவதாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. இன்ஃபெக்ஷனை தடுக்க என்ன செய்வாங்க? பிளட் டெஸ்ட் கொடுக்குறாங்க. டெஸ்ட் கொடுத்தா என்ன சொல்லுது? அந்த பிளட் டெஸ்ட்டு இந்த மெடிசன் போடலான்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணுறாங்க? பிரைஸ் காட், அந்த வைரஸ் தாக்குதலிருந்து இன்ஃபெக்ஷனை காப்பாற்றுவதற்கு பிரைஸ் காட் இத்தனை நாள் இந்த டோஸ் போடணுங்கிறாங்க. அந்த சக்தி இப்போ என்ன செய்து உள்ளே போய் வேலை செய்து உள்ள அழிக்கும் கிருமியாக இருந்ததை அழித்து மீண்டும் புதிய நிலைமைக்கு மனிதனை மாற்றி விடுகிறது. ஆகவே தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்கிறார் என்றால், தொடர்ந்து அவனை சந்தித்து 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 தன்னுடைய பண்புகளை அவனுக்குள் வைக்கிறார், தன்னுடைய விசுவாசத்தை அவனுக்குள் வைக்கிறார். அதற்கு பின்புதான் ஆபிரகாம் விசுவாசிக்க ஆரம்பித்தான். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்களா விசுவாசிக்கல? ஓகார் உங்களுக்குள் உங்களால் விசுவாசிக்க முடியாது. உங்கள் இயற்கையின் விசுவாசத்தை கொண்டுதான் விசுவாசிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள தானாகவே உட்செலுத்துகிறார். மகனே, நான் விசுவாசத்தை உனக்குள்ள வைக்கிறேன், என் விசுவாசத்தை உனக்குள்ள வைக்கிறேன். ஸ்தோத்திரம். உனக்குள்ள வைத்து நீ என்னை விசுவாசிக்க, நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை நீ செய்ய, என் விசுவாசத்தை உனக்குள் வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்குள் வைக்கிறார். எவ்வளோ ரகசியங்கள் இருக்குதுங்க வசனத்தில். கதாபதற்கு 6வது முறை நான் முடிக்கணும், சீக்கிரமாக சுருக்கமாக போகிறேன். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 99 வயதான பொழுது ஆபிரகாம் தரிசனம் ஆனார். உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். மீண்டும் அதை தான் சொல்கிறார், திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான், தேவனோடு பேசினான். நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் அபிராம் இல்லாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே இனங்களையும் ஜாதிகளையும் உண்டாக்குவேன். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின்வர சந்ததிக்கு நான் தேவனாக இருப்பேன். உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கெனவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கியிருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுத்து
உனக்கு தேவனாய் இருப்பேன். இது 6வது முறை ஆண்டவர் விசிட் பண்ணி பேசுகிறார். கர்த்தருக்கு இப்போ முழு விசுவாசத்தையும் ஆபிரகாமுக்குள்ள வச்சிட்டாருங்க. இதுக்கப்புறம் தான் 18 அதிகாரம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 7வது முறை ஆண்டவர் சந்திக்கிறார். திடீரென்று தோன்றி சொப்பனத்தில் வந்தது போல் போகவில்லை. அவரை விட்டு அப்படியே அற்புதமாக மூஞ்ச காமிச்சிட்டு ஓடிடல, நீண்ட நேரம் தங்கி உரையாடுகிறார். 17 18 நீண்ட நேரம் தங்கி ஒரு மனிதனைப் போல ஆபிரகாம் எப்படியாவது விசுவாசிக்க வைக்கணும், அம்மூலமாயே ஒரு சந்ததியை கொண்டு வரணும். அந்த சந்ததியில் சாலமோன் வரணும், தாவீது வரணும், எசேக்கியேல் வரணும், யோசபாத் வரணும், சாமுவேல் வரணும், சவுல் வரணும், ஸ்தோத்திரம், சிம்சோன் வரணும், ஓ காட் கிதியோன் வரணும், இதெல்லாம் இவங்கெல்லாம் வரணும், ஸ்தோத்திரம். இயேசுவும் எப்போ பிறக்கணும். அதுக்காகவே தேவன் பொறுமையாக அவனோட சந்தித்த நேரத்தை செலவழித்து நடக்க வேண்டிய சரித்திரங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்பதற்காக நேரத்தை ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. தேடி இயேசு வந்தார் என்னை தேற்றி. ஆமாங்க, பிரைஸ் காட். எத்தனை முறை தேடி வர்றார் பாருங்க. 7வது முறை ஓ காட் சுமார் ஒரு 12 hours தங்கியிருந்தாராம் ஆபிரகாம் வீட்டில். நெருங்கிய நண்பராகிய ஆபிரகாமிடம் மணிக்கணக்கில் அவரோடு உரையாடினார். 1/2 நாள் தங்கியிருந்து எல்லா விசுவாசத்தினுடைய எசன்ஸை, தேவனுடைய விசுவாசம் முழுவதையும் அவனுக்குள் வைத்து விட்டார். அதுக்கப்புறம்தான் ஆபிரகாம் 100 வயசான பின்பும், சாராள் 90 வயசான பின்பும், சரீரம் செத்த பின்பும் அவங்க விசுவாசித்து வல்லவனாய் மாறினாங்க. விசிட்டிங்லே அவர்கள் வல்லவராக மாறலை. புரிஞ்சுக்கொள்ளுங்க. 7 முறை சந்தித்த பின்பு ஆபிரகாம் முழுமையாக விசுவாசித்தார். இந்த ஆபிரகாமுக்கு எப்படியோ இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கும் அப்படியே. புரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் சந்ததிக்கு விசுவாசத்தினாலே கொடுக்கப்பட்டது. அது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை தான் இந்த அதிகாரம் சொல்லுது. 4:13 உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினாலே அவன் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் அப்படியே. கதிராமதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரே சொல்லுவோமா? ஒரே சொல்லுவோமா? ஒரே சொல்லுங்க. கதிராமதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கதிராமதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். தேவன் ஆபிரகாமை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு விசிட்டிங்காக இல்லை, தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய திட்டங்களையும் அவனுக்குள் உட்செலுத்தினார். முடிவாக தேவனுடைய முழு விசுவாசத்தையும் முழு ஆற்றலையும் அவனுக்குள் வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைத்த பின்பு 100 வயதாக இருக்கும் பொழுது முழுமையாக விசுவாசித்தாள். சாராலும் விசுவாசித்தாள். அற்புதமான ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். இந்த இயேசுவை மரித்தொழுது எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற உனக்கும் உங்களுக்கும் அப்படியே உங்களுக்கு நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரணுமா? ஓ காட் ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். கடைசியில் ஆபிரகாமுக்கிட்ட இருந்த விசுவாசம் இயற்கையின்படி வரவில்லை. பிரைஸ் காட். அது தேவனிடத்தில் எப்படி விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளது புறப்பட்டு வந்தது. கடைசியாக அவருடைய விசுவாசம் இயற்கையின் விசுவாசம் அல்ல, தெய்வீக விசுவாசம், தெய்வீக ஆவி கலந்த விசுவாசம் அவருக்குள்ளது புறப்பட்டு வந்தது. கதிராமதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதே அற்புதம் உங்களுக்கும் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால் முடியாது, தேவனால் முடியும். உங்கள் விசுவாசத்தால் முடியாது. தேவன் விசுவாச ஆவியாக உங்களுக்குள் இருந்து உங்களை விசுவாசிக்க வைத்து நீங்கள் விரும்புகிற யாவையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நம்புவதற்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த இரவு நேரம் நம்புவதற்கு எதுவுமே இல்லை. எப்படி விசுவாசித்தான்? ஆபிரகாமுக்குள் தேவன் விசுவாசத்தின் தேவனாய் ஆவியாக அவனுக்குள் பிரவேசித்தார். அதற்கு பின்பு நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்த பின்பும் ஆபிரகாமுக்குள்ளது தேவனே அவனை விசுவாசிக்க வைத்தார்.
இந்த விசுவாசம் சக்சஸ் ஆகி மாறியது. தேவன் நினைத்தது நிறைவேறியது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஒரே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆபிரகாமுக்கு எப்படி நடந்ததோ அப்படியே உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் நடக்கும். எப்பொழுது நடக்கும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தில் தடுமாறமாக இருக்கலாம். உங்களோட கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம். பல முறை கேட்டு கேட்டு விசுவாசம் உங்களுக்குள் வராமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல முறை செய்திகளை கேட்டு கேட்டு விசுவாசம் துளிவிடாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்குள் விசுவாசத்தை இறக்கி கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தை வைத்து கொண்டே இருக்கிறார். ஏன்? விசுவாசத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமல்ல, விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். அப்படிப்பட்ட காரியத்தை இந்த புதிய மாதத்தில் உங்களுக்காக செய்வார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் எளிமையாக இருப்போம். எல்லாம் எளிமையாக இருப்போம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள் விசுவாசத்தின் ஆவியாய் உட்செலுத்தப்பட்டது போல் எங்களுக்குள்ளேயும் விசுவாசத்தின் ஆவியாய் எங்களுக்குள்ளே வாரும் என்று கேளுங்கள். Glory to God. சொல்லுங்க. இப்பொழுது வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் எளிமையாக இருப்போம். எல்லாம் எளிமையாக இருப்போம். Glory to God. ஸ்தோத்திரம். எல்லாம் எளிமையாக இருப்போம். ஸ்தோத்திரம். எல்லாம் எளிமையாக இருப்போம். Glory to God. ஸ்தோத்திரம். Glory to God. எல்லாம் எளிமையாக இருப்போமா? நல்ல எளிமை வாய் தர சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய விசுவாசத்தை எங்களுக்குள்ள வைங்க, எனக்குள்ள வைங்க. இயற்கையின் விசுவாசத்தின்படி பேயை விரட்ட முடியாது, பிசாசை விரட்ட முடியாது, பஞ்சத்தை தீர்க்க முடியாது, ஏழ்மையை தீர்க்க முடியாது, பிரச்சனையை தாண்ட முடியாது, நோயை நீக்க முடியாது. தேவனே விசுவாசமாய் உங்களுக்குள்ள ஆவியாக இருக்கும் பொழுது, ஓ காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரால் தீர்த்து வைக்க முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஓ காட், பற்றாக்குறை விசுவாசத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் நிறைவான விசுவாசத்தை உங்களுக்குள் வைக்கிறார். நிறைவான விசுவாசத்தை உங்களுக்குள் வைக்கிறார். தேவன் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறார். அவர் விசுவாச ஆவியாக உங்களுக்குள் வருகிறார். ஓ காட், ஆபிரகாமுக்கு எப்படி நடந்ததோ அப்படியே உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். இயேசுவை மரித்தோர் எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே எனக்கு நடக்கும். அப்படியே எனக்கு நடக்கும். ஆபிரகாமுக்கு நடந்தது போல எனக்கும் நடக்கும். என் சரீரத்தில் நடக்கும். என் வீட்டுக்குள்ள நடக்கும். என் பிள்ளைகளுக்குள் நடக்கும். எல்லாம் வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி சொல்லுங்க. எங்களுக்கு நடக்கும். என் தொழிலில் நடக்கும். என் வியாபாரத்தில் நடக்கும். என் குடும்பத்துக்குள்ள நடக்கும். என் வீட்டுக்குள்ள நடக்கும். என் பிள்ளைகளுக்குள்ள நடக்கும். ஓ காரா சந்தா லாரா ஏ காமா லாரா தி அத்துரா தல ரபா ஏ ரபா காலாரா ஏ ரமா ஷாகா லாரா தி அந்தரா பௌஷியாங்கமா. எல்லா வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. நல்ல ஃப்ரீயா ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஃப்ரீயா ஜெபம் பண்ணுங்க. ஓ காட் ஸ்தோத்திரம். விசுவாசம் உங்களுக்குள் செயல்படட்டும். தேவனுடைய விசுவாசமாய் உங்களுக்குள் இறங்கட்டும். ஸ்தோத்திரம். ஓ காட் ஸ்தோத்திரம். உங்க விசுவாசம் குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யும். உங்களை தடுமாற செய்யும். உங்கள் நம்பிக்கை தோற்று போகும். உங்களுடைய சுய விசுவாசம் தோற்று போகும். தேவனே விசுவாசத்தின் ஆவியாய் உங்களுக்குள் இருந்து பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துவார். பெரிய அற்புதத்தை செய்வார். சரீரத்தில் செய்வார். குடும்பத்திற்குள்ளே செய்வார். பிள்ளைகள் நடுவே செய்வார். ஸ்தோத்திரம். 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 எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. ஆமென். நன்றி. உமக்கு எல்லாரும் பாடுவோம். ஆமென்.
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. சொல்லுவோம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே ஓ மறவாத தெய்வா மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. மறவாத தெய்வா மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே ஆமென். நன்றி. உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி ஆமென். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே என்று சொல்லுவோம். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழோ நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன் அல்லேலூயா. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன் ஆமென். நன்றி. உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஆமென். பாப்பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஒவ்வொரு முறையும் சந்தித்து தன்னுடைய விசுவாசத்தின் பண்புகளை, விசுவாசத்தின் ஆவியை ஆபிரகாமுக்குள்ளேயும் சாராளுக்குள்ளேயும் உட்செலுத்தினார். அசல் தேவனுடைய விசுவாசம் ஆபிரகாமுக்குள் சென்றது, சாராளுக்குள் சென்றது. அதனால தான் அவங்க விசுவாசிக்க முடிந்தது. ஆபிரகாம் விசுவாசம், சாராளும் உங்களை போல ஒரு பெண்மணி தான், நம்மை போல ஒரு ஆண் தான். ஆனால் அவருடைய இயற்கையின் விசுவாசம் தேவனை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் தேவன் தன்னுடைய விசுவாசத்தின் ஆவியை, பண்பை உள்ளே வைத்தார். முடிவில் சக்சஸ் ஆகி மாறியது. ஈசாக்கு பிறந்தார், விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினார். அப்படியே இயேசுவை மரித்தோன் எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கும் அப்படியே உண்டாக கடவுது. இதுதான் அந்த அதிகாரம். நீங்கள் உலகத்தை சுதந்திரிக்க முடியும், வானத்தின் நட்சத்திரங்களை பெருக முடியும், உங்கள் சந்ததி ஆபிரகாம் சந்ததி போல் மாற முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் விசுவாசம் உங்களுக்காக வேலை செய்யும். நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள் விசுவாசத்தின் ஆவியாய் உட்செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்க விசுவாசம் உங்களை நம்ப முடியாது, போதுமானதல்ல, அது பலவீனமானது. விசுவாசத்தின் ஆவியாய் எங்களுக்குள் இருந்து உங்களை விசுவாசிக்க வைக்கிறீர். உங்கள் சித்தம் முழுவதும் எங்கள் மூலமாய் நிறைவேற்றுகிறீர். உங்கள் திட்டத்திற்காக எங்களை பயன்படுத்துகிறீர். எண்ணம் எதுவோ அந்த எண்ணம் நிறைவேற எங்களுக்குள் தங்கியிருந்து அந்த நிறைவேற்றுகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.